ஒளியிலே வாழ்க, உள்ளொரு ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா, கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா, பகிர்வின் வடிவயம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா, பகிர்வின் வடிவயம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா, உணவை உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா, உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா, கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. ஆணவ போர்வையின் சிறையினில் வாழ்ந்திடும் மனிதரில் எழுந்துவா, சாதிய திரையினில் ஒளிந்தவரில் சமநிலை குணர்ந்திட எழுந்துவா, உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா, உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா, கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. பார்வை இருந்தும் குருடராய் தவறிடும் பலரிடம் எழுந்துவார்,
மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உம்மை மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. கருணையின் உருவே மீவா, கவலைகள் தீர்த்திட நீவா. பகிர்வின் வடிவேயம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. பகிர்வின் வடிவேம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. யோவான் நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் நாம் காணும் செயல்களையே தந்தை செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி இவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, என் வந்தை விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்வோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயென செய்வோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தந்தையைப் போல மகன் இருக்க வேண்டும் அல்லது தாயைப் போல மகன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு உலகம் இது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிலவும் உறவை ஆண்டவர் இயேசு தெளிவாக எடுத்துரைக்கிறார். உலகத்தில் கடவுள் எங்கே இருக்கார், தந்தை யார், படைத்தவன் யார் என்ற கேள்விகளெல்லாம் அறிவியல் அடிப்படையில் கேட்கும் இந்த உலகத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவு பற்றி எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியல. தந்தை தான் மகன், மகன்தான் தூய ஆவியார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் இந்த கத்தோலிக்க உலகம் தந்தை மகனுக்கூட உள்ளே இருக்கக்கூடிய உறவையும் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி இதை புரிந்து கொள்வது என்று சொன்னால், ஒன்று, என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்னும் வாக்கிலிருந்து ஓய்வு நாளிலும் இறைவன் செயல்படுவதை சுட்டிக்காட்டி அவ்வாறே ஓய்வு நாளிலும் நாம் மீட்பின் பணியை செய்வதாக இயேசு வாக்குமூலம் தருகிறார். நாமும் நற்பணி ஆற்றுவதிலும் நேர்மையானவற்றை செய்வதிலும் ஓய்வின்றி உழைக்க வேண்டும். அப்போதுதான்
தந்தை என்று அழைக்க நாம் அனைவரும் பிள்ளைகளான உரிமை பெற முடியும் என்று சொல்கிறார். இரண்டாவது, தந்தை செய்பவற்றையே மகனும் செய்கிறார். தந்தை இறைவன் தமது பேரன்பை பேரிரக்கத்தை மீட்புச் செயல்களாக வெளிப்படுத்துகிறார். அவ்வாறே இயேசுவும் பாவங்களை மன்னிப்பது, நோயிலிருந்து நலமளிப்பது போன்ற செயல்களை அல்லும் பகலும் ஆற்றி வந்தார். நாமும் இத்தகைய பணிகளை, மாந்தர்களை இறைவனுடனும் மனிதனுடனும் ஒப்புரவாக்கின்ற பணியை எப்போதும் ஆற்ற வேண்டும். குறிப்பாக இந்த தவக்கால நேரங்களிலே ஆங்காங்கே திருத்தலத்தில் சுற்றித் திரிவதை விட, அது வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அதை விட அதிகமாக இந்த மன்னிக்கின்ற ஒப்புரவாக்குகின்ற பணியில் அதிகமாக சந்திப்பை ஏற்படுத்தினால் அது மிக மிக பலனுள்ளதாக இருக்கும் என்று என்னுடைய பரிந்துரையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். இயேசுவிடம் வந்தவர்கள் சாவிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். நாமும் வாழ்வின் வழிகாட்டிகளாக திகழ வேண்டும் என்பதுதான் இயேசுடைய ஒரு ஆதங்கம். பாருங்க, எப்படி தந்தை மகனுடைய உறவு இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். நான்காவதாக, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன், நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நாடுகிறேன் என்னும் சொற்களிலிருந்து இயேசுவின் தீர்ப்பு நீதியானது என்பதை உணர்கின்றோம். அன்புக்குரிய மக்களே, நாமும் நியாய உணர்வு மிக்கவர்களாக நன்மை எது தீமை எது என்பதை அறிந்தவர்களாய் ஞானம் நிறைந்த மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறை அருளின் ஒரு நோக்கம். தந்தையை போல மகன் செயலாற்றுவார், மகனை போல தூய ஆவியார் செயலாற்றுவார். இதை நான் நம்புவோம். தந்தை மகன் ஆவியின் உறவு போல நம்முடைய உறவுகளை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஏன் தந்தையோட மேலான செயல்களை கூட நம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு உணர்வு என்னிடத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. தந்தையோடு இருப்போம், தந்தையுள் இருப்போம், தந்தைக்காகவே இருப்போம். நிச்சயமாக தவக்காலம் பயனுள்ளதாக மாறும். ஆமேன். மன்றாடுவோமாக. தந்தையின் விருப்பத்தின்படி வாழ்ந்து பணி செய்த ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உம்மை போலவே நாங்களும் எப்போதும் இறை தந்தையின் அன்பு பிள்ளைகளாக வாழவும் வளரவும் அவரது விருப்பத்தை மட்டுமே எப்பொழுது நிறைவேற்றவும் தேவையான சக்தியையும் ஆற்றலையும் அருளையும் எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக
மகயாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும்
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம், உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நேய நினைவு நனைக, உமது புரியும் பரிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே.
எமது குடும்ப உயர்வின் சிறகு, எமது உதவும் குணத்தின் உறுதி, எமது உயிரை சுமக்கும் குருதி. உமது ஆமென்னும் அர்ப்பணச் சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க. உமது கனவும் கனிவின் மனமும் எமது பங்கின் சுவாசமாக. பாச தெய்வம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையில் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாச தெய்வம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாச தெய்வம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.